பலமுள்ளவர்கள் வெற்றி பெறவில்லை, அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பலவீனமானவர்கள் என்று இந்த உலகம் யாரை கருதியதோ அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்கிறார். இதைத்தானடா இவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மொசாதுங்கிறது ஒரு டம்மி பீஸுங்கிறத உலகத்திற்கே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் காட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு சகோதரர் ஹுசைன் பையால் அவர்களுடைய உயிரோடு அவர் இருக்கிறார் என்கிற செய்தியை மிக பெரும் சான்றாக மாறியிருப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். இந்த யுத்தம் எத்தனை ஆண்டுகள் நடந்தாலும் அதற்குரிய தயாரிப்புகள் எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் விடாமல் கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி கொண்டே இருந்தோம், யுத்தம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லும் போது இந்த கல்லை பற்றி ஏற்கனவே நீங்க ஒரு முறை நம்ம பேசி இருக்கிறோம். நினைவிருக்கும் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு இன்றைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன மகிழ்ச்சிகரமான செய்தி என்று சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சீஸ்ஃபயர் ஏற்பட்டு இன்றைக்கு 5வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையினூடாக பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் தினம்தோறும் 600+ வண்டிகளில் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தின் பிரகாரம் நேற்றைய தினம் இறுதியாக 808 ட்ரக்குகளில் தேவையான உணவுகளும் மருந்துகளும் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. தொடர்ந்து 800 900 என்று சொல்லி ட்ரக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி 20,000க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் ரஃபா பார்டர்ல நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அவைகள் தான் கட்டங்கட்டமாக உள்ளே கொண்டு வரப்படுகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு தேவையான செயல்பாடுகள் நடப்பதற்குரிய வாய்ப்பாக அது மாறி நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கும் 153 சகோதரர்களுடைய ஜனாசாக்களை இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. தினம்தோறும் 100க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஜனாசாக்கள் எடுத்து முடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் மொத்தமாக காசாவிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள் என்கிற அந்த செய்தியை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். வல்ல ரஹ்மானே அவர்களை பாதுகாக்க போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் இடையிலே நடைபெற்று வந்த சண்டைகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை பலவீனப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அல்லது தங்களுடைய மக்களுக்கு உற்சாகம் அளிப்பதாக நினைத்துக் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேரை நாங்கள் அவரை கொன்னுட்டோம் இவரை கொன்னுட்டோம்னு அடிக்கடி அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். பல கட்டங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு பதில் சொல்லாமலே இருந்து வந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க. வெளிப்படையாக அவர்கள் யாருடைய ஜனாசாவை காண்பித்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டது. உதாரணமாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கலாம், யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கலாம், ஷஹீதாக்கப்பட்டதாக இருக்கலாம், அதே போன்று ஷேக் ஆரூரி போன்றவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய தளபதிகளை கொன்றதாக இஸ்ரேல் சொன்ன நேரங்களில் எல்லாம் அவர்கள் அமைதி காத்து வந்தார்கள். சில நேரங்களில் காலம் கடந்து அவர்களே இந்த பொய்கள் தான் என்பதை ஒப்புக்கொள்வார்கள் என்பதற்காக கூட அவர்கள் இருந்திருக்கலாம். அந்த நிலை தற்போது கனிந்திருப்பதை நாம் உணர முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பைத்துலாகியாவுக்கான தளபதியை ஆல்ரெடி கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அறிவித்திருந்தது. ஹுசைன் பையால் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தளபதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பைத் ஹனூன் பகுதிகளுக்கான சிறப்பு தளபதியாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்ட செய்திகள் என்ன சொன்னாங்கன்னா, ஹுசைன் பையாவ் அவர்களை கொலை செய்து விட்டோம், அவர் அழிக்கப்பட்டு விட்டார் என்று செய்தி சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மௌனம் காத்திருந்தார்கள். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் ஹுசைன் பையாவ் அவர்கள். இவர் இன்னைக்கு பாலஸ்தீன மண்ணில் காசாவில், அதிலும் சென்ட்ரல் காசாவில் வந்து மக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய காட்சி தான் வீடியோவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்தான் ஷேக் ஹுசைன் பையாவ் அவர்கள். உயிரோடு இருக்கிறார்.
அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பெய்த் ஹனூன் கட்டளை தளபதியாக செயல்பட்டு வரக்கூடியவர். உருவமைப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யஹியா சின்வார் மாதிரியே இருப்பாரு. ஆனா ரொம்ப பிரேவான, ரொம்ப இன்டெலிஜென்டான ஒருவராக இவர் அறியப்படுகிறார். இவரை கொன்றதை அன்றைய நாட்களில் இஸ்ரேல் கொண்டாடியது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்தாலும் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்திருக்கிறார். எந்த விதமான உடலியல் காயங்களும் இல்லாமல் அவர் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு களத்துக்கு வந்த ஹுசைன் பையால் அவர்கள் பேசுகிற நேரத்தில் மிக அழகான சில செய்திகளை சொல்லியிருந்தார். அதில் ஒன்றுதான், பலமுள்ளவர்கள் வெற்றி பெறவில்லை, அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பலவீனமானவர்கள் என்று இந்த உலகம் யாரை கருதியதோ அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்கிறார். அதாவது இஸ்ரேல் தான் உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்தது என்று அத்தனை பேரும் சொல்லியிருந்த நேரத்தில் அவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறவில்லை என்பது தெரிகிறது. எனவே அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் காசாவினுடைய போராளிகள் தான் உலகத்திலேயே மிக பலவீனமானவர்கள் என்று உலகம் நினைத்துக் கொண்டிருந்தது. நாங்கள் தோற்கவில்லை, எனவே நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்று இன்றைக்கு ஹுசைன் பையால் அவர்கள் களத்திற்கு வந்து காசாவினுடைய மக்களுக்கு மத்தியிலே ஒரு உற்சாகம் பொங்குகிற பேச்சை பேசியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவில் அழிவுகளை மாத்திரம்தான் ஏற்படுத்தியதே தவிர காசாவை அவர்களால் உடைக்க முடியவில்லை. காசா மக்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒற்றுமையாக களத்தில் நின்று போராடி இருக்கிறோம், போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்கிறார் ஹுசைன் பையால் அவர்கள். தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றார் என்று கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மொத்தமாக நாங்கள் பின்னடைவை சந்திக்க வைத்திருக்கிறோம் என்று அவர் சொல்லிய காட்சிகள் காசா மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு கொண்டாட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. அவரை கட்டி அணைத்து வரவேற்று அவரோடு மக்கள் பழகுகிற காட்சிகள் வெளியாகி இருப்பதை பார்க்கும்போது ரொம்ப அந்த மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தங்களுடைய தலைவர்களை, தளபதிகளை கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு ஹுசைன் பையால் அவர்களுடைய வீடியோவை பற்றி கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய ஆர் பியாலிகோவ் என்கிறவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பெய்த் ஹனூனுடைய தளபதி ஜெனரல் இன்றைக்கு சென்ட்ரல் காசாவில் வெளிப்படையாக வந்து பேசி இருக்கிறார். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு பகிரங்க அவமானமாக இருக்கிறது என்று சொல்லி பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அதை கிண்டலாக அவர் சொல்லி இருக்கிறார் என்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய ஹயோம் பத்திரிகை. அது மட்டுமல்லாமல் 2024 இஸ்ரேல் மீதான பல தாக்குதல்களுக்கு இவர்தான் காரணமாக இருந்தார் என்று இஸ்ரேல் ஆல்ரெடி குற்றம் சாட்டியிருந்த நேரத்தில் பையால் அவர்களை கொலை செய்திருந்ததாக அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எங்களுடைய உளவுத்துறை தகவல் பிழையானது, பையால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், நாங்கள் சொன்னதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதைத்தானடா இவ்வளவு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மொசாதுங்கிறது ஒரு டம்மி பீஸுங்கிறத உலகத்திற்கே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் காட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு சகோதரர் ஹுசைன் பையால் அவர்களுடைய உயிரோடு அவர் இருக்கிறார் என்கிற செய்தியை மிக பெரும் சான்றாக மாறி இருப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். இதே நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளராக செயல்படக்கூடிய சகோதரர் அபு ஹம்சா அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சகோதரர் அபு ஹம்சா அவர்களுடைய வீடியோ செய்தி இன்றைக்கு பல ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானவைகள். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எதிரிகளுடைய மர்காவா டேங்குகள் உள்ளிட்ட டேங்குகள் எங்களை நோக்கி வருகிற நேரத்திலிருந்து நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். குறிப்பாக அவற்றை நாங்கள் நேருக்கு நேராக எதிர்கொண்டதை இந்த உலகமே கண்டது. ஆயிரக்கணக்கான டேங்குகளை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய பூமி தான் இது, பாலஸ்தீனம் எங்களுடைய மண் என்பதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசும்போது சொல்றாரு, பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலுடைய எதிரித்தனமான இந்த யுத்தம் என்பது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தாக்குதல் அல்ல, மாறாக நிராயுதபாணிகளாக ஆயுதமேந்தாமல் இருந்த காசாவினுடைய அப்பாவி மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான அதனுடைய திட்டமிட்ட நோக்கங்களில் ஒன்று என்று சொல்லி இன்றைக்கு சகோதரர் அபு ஹம்சா அவர்கள், நமக்கு தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவின் ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் வந்து பேசுவதை போன்று இது துணை ராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய வீடுகள், குடும்பங்கள், அதே போன்று எங்களுடைய உடைமைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி நாங்கள் இந்த யுத்தத்தில் களமிறங்கினோம், வல்ல ரஹ்மான் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அவர் இந்த செய்திகளை சொல்வது மட்டுமல்லாமல் 1.5 பில்லியன் முஸ்லிம்கள் சார்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய 1.5 பில்லியன் முஸ்லிம்கள் சார்பாக யமன், லெபனான்
லெபனான், ஈராக், ஈரானுடைய துணை கொண்டு நாங்கள் இந்த யுத்தத்தை நடத்தினோம். கத்தாருடைய துணை கொண்டு தற்போது சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து நாடுகளுக்கும் நன்றி என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் காசாவுக்குள்ள நுழைந்த முதலாவது டேங்க்ல இருந்து எங்களுடைய போராளிகள் களத்தில் நின்று போராடினார்கள். சுரங்கப்பாதைகள், போர் நிலைகள் என்று அனைத்து இடங்களிலும் நின்று எங்களுடைய படைப்பிரிவுகள் போராடி வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் போர் நிறுத்தத்திற்கு முந்தைய இறுதி தருணங்கள் வரைக்கும் எங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நாங்கள் பின்வாங்கவில்லை. கடைசி நிமிடம் வரைக்கும் நாங்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தோம். இதற்காக பல வருட தயாரிப்பு தயார் நிலைகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தோம் என்று இன்றைக்கு ஒரு முக்கியமான உண்மையையும் அவர் பேசியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னன்னா, இந்த யுத்தம் எத்தனை ஆண்டுகள் நடந்தாலும் அதற்குரிய தயாரிப்புகள் எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் விடாமல் கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி கொண்டே இருந்தோம், யுத்தம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா அவர்கள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எதிரிகள் நாங்கள் வெள்ளை கொடிகளோடு சரணடைவோம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் காசாவினுடைய போர்க்களங்களில் அவர்கள் மரணத்தை மட்டும்தான் கண்டார்கள், சரணடைவை காணவில்லை என்கிறார். நாங்கள் சரணடைஞ்சிருவோம், அப்படியே மண்டியுட்டி உட்கார்ந்துருவோம் என்றெல்லாம் எதிரிகள் எங்களை நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் வெள்ளை கொடிகளோடு வந்து சரணடையவில்லை. நெஞ்சுக்கு நேராக நின்று யுத்தம் செய்து மரணத்தை எங்களுடைய தோழர்கள் சந்தித்தார்களே தவிர ஒருபோதும் சரணடைவை அவர்கள் நினைத்தும் பார்க்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எங்களை, பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அகற்றி விடுவோம் என்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களை மீட்டுக் கொண்டு வருவோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. காசாவுக்குள் அழிவை மட்டும்தான் அவர்கள் உண்டாக்கினார்கள். அவர்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தில் முக்கியமான அம்சமே என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்களுடைய பழம்பெரும் பொறுமையும் போராட்டமும் உறுதியான, யாருக்கும் விட்டு கொடுக்காத தன்மையும் தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. 1.5 ஆண்டுகளாக அவர்கள் எங்களோடு சேர்ந்து அனைத்து கஷ்டங்களிலும் தோளுக்கு தோளாக நின்றார்கள் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீன மக்களை நோக்கி பேசும்போது அபு ஹம்சா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த மண்ணினுடைய தூண்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய உறுதியும் உங்களுடைய தைரியமும் இல்லாமல் கண்டிப்பாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினால் இந்த யுத்தத்திலே வெற்றியை அடைந்திருக்கவே முடியாது. எனவே நீங்கள் தான் நாங்கள், நாங்கள் தான் நீங்கள், வல்ல ரஹ்மானை நம்பி களத்தில் இறங்கினோம், வெற்றி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன மக்களுக்காக அபு ஹம்சா அவர்கள் பேசும்போது சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், யமனுடைய மக்கள் எங்களுக்கு துணையாக நின்றார்கள். யமனுடைய மக்களுடைய தலைவராக செயல்படக்கூடிய சயீத் அப்துல் மலிக் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் தாக்குதலுக்காக பயன்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இந்த தருணத்திலே 2 தடவைகள் தாக்குதல்களை, பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். ஈரானுக்கும் ஈரானுடைய தற்போதைய, இதற்கு முந்தைய இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அரசாங்கங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஈராக்குக்கும் ஈராக்கினுடைய போராளி குழுக்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் என்கிறார் அபு ஹம்சா அவர்கள். இப்படி அபு ஹம்சா அவர்களுடைய அறிக்கையில் மிக சிறப்பாக செயல்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு உன்னதமான பதிலுரையாக அவர் அதை அமைத்துக் கொண்டிருக்கிறார். மேலதிகமாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவினுடைய எல்லா வீடுகளிலையும் ஒரு கடிதத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த கடிதம் தொடர்பாக தனியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் கண்டிப்பாக அந்த கடிதத்தினுடைய செய்திகளை தனி வீடியோவாக பார்த்துக் கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐசி டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனல்ல அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கடிதமாகவும் அந்த கடிதம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த கல்லை பற்றி ஏற்கனவே நீங்க ஒரு முறை நம்ம பேசி இருக்கிறோம், நினைவிருக்கும். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு, காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை சுவர்ல இருந்து பெறப்பட்ட கல் இது. இதுக்குள்ள உளவு பார்க்கக்கூடிய கருவிகளை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மருத்துவமனைக்கு யாரு வர்றாங்க போறாங்க எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவுக்குள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பல உளவு சாதனங்களை அச்சொட்டாக கைப்பற்றி கொண்டு வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவு என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தையும் போட்டு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி பல உளவு செயல்பாடுகளை காசாவுக்குள் இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கிறது.
இருக்கிறது. என்னன்னா எங்க யார் வர்றா, எங்க போறாங்க, இந்த நேரத்திலேயாவது அவங்களோட பங்கர் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிறோம்ங்கிற மாதிரியான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையுமே தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பொறியியல் பிரிவு, இன்ஜினியரிங் படை பிரிவு என்பது மட்டுமல்லாமல் இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா நாட்டை விட்டு போறதுதான் போறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா பல இடங்கள்ல பவர் பேங்குகள், அதே மாதிரி சார்ஜர், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் விட்டு விட்டு சென்றிருக்கிறது. அது என்ன நான் சொல்லுவாங்கல்ல, மண்டைய மறைச்ச நீ கொண்டைய மறைக்கலையப்பா அந்த மாதிரி விட்டுட்டு போன எல்லாமே புதுசு புதுசா இருக்குது. அதுவும் ஒன்று ரெண்டு விட்டுட்டு போகல, ஆயிரக்கணக்கான பவர் பேங்குகள், ஆயிரக்கணக்கான சார்ஜர்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். அது தொடர்பான நிறைய உபகரணங்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். அத்தனை உபகரணங்களையும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பிடத்தில் ஒப்படைக்குமாறு அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து காணுகிற இடத்துல எல்லாம் பொதுமக்கள் பெட்டி வெட்டியாக அதை எடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல உச்சகட்ட காமெடி என்னன்னு கேட்டா, ஏற்கனவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் லெபனான்ல நமக்கு தெரியும் பேஜர்கள் வெடித்தது. பேஜர்களை வெடிக்கிற விதமாக செயல்படுத்தி 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு நாங்கள் அதை செஞ்சோம்னா இஸ்ரேல் பெருமை பீத்தின காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க. அப்படி இருக்கிற போது இப்ப காசாவுக்குள்ள ஒரு இடத்துல 1-2 பவர் பேங்க்னா கண்டுக்காம இருந்துருவாங்க. பார்க்கிற இடத்துல எல்லாம் பவர் பேங்க், பார்க்கிற இடத்துல எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் விடுபட்டு இருக்குதுன்னு சொன்னா யோசிப்பாங்களா இல்லையா? நீங்க நாட்டுக்குள்ள யுத்தம் பண்றதுக்கு வந்தீங்களாடா, போட்டோ பிடிக்க வந்தீங்களா, யூடியூப்ல கண்டென்ட் போட வந்தீங்களா? யோசிப்பாங்களா இல்லையா? அப்படி பார்த்ததுல எடுத்து பார்க்கும்போது இந்த பவர் பேங்குகள், அதே போன்று சார்ஜர்கள், இவைகள் அத்தனையுமே வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் அதிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. யார் பேசுறா என்ன பேசுறாங்கிறது ஒட்டு கேட்கிற சாதனங்கள், அதே போன்று கேமரா வடிவத்தில் வீடியோக்களாக பதிவு செய்து கொள்வதற்கான சாதனங்கள். ஒருத்தர் ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிட்டு சார்ஜில் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பங்கருக்குள்ள போவார்னா அவர் எந்த இடத்துக்கு போறாரு வர்றாரு பிடிக்கிறாருங்கிறதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிறுக்கு தனத்தை இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் இவ்வளவு ஒரு சூடான நேரத்தில் இப்படியான லூசுத்தனமான வேலைகளை எல்லாம் இவங்க மாத்திரம் தான் பண்ண முடியும் என்பதை மிக துல்லியமாக கண்டறிந்து அத்தனை விவகாரங்களையும் தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு என்கிற நிலையில இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், இந்த கப்பலை பற்றி உங்களுக்கு நினைவிருக்கும். கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் முதல் தடவையாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது செங்கடல்ல தாக்குதலை ஆரம்பித்திருந்தது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்த அடுத்த கணமே முதலாக கைப்பற்றிய கப்பல் இந்த கேலக்ஸி லீடர் என்கிற கப்பல் தான். இந்த கப்பல் இஸ்ரேலை சேர்ந்த ஒருவருக்குரிய கப்பல், அவருடைய நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல். இதிலே வேலை செய்தவர்கள் பல பேர் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள். அத்தனை பேரையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த நிலையில கப்பலை தங்களிடம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அவர்களும் இணைந்து ஓமானுடைய அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கிற சமாதான உடன்படிக்கைக்கு இணங்க நாங்கள் அதற்கு மரியாதை கொடுக்கும் விதமாக கேலக்ஸி லீடர் கப்பலுடைய க்ரூ மெம்பர்ஸை நாங்கள் விடுதலை பண்றோம் என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தான் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கப்பலை செலுத்தி கொண்டிருந்த மாலுமிகள், அந்த கப்பலுடைய கேப்டன் அத்தனை பேரும் விடுதலை, அந்த க்ரூ மெம்பர்ஸ் முழுவதுமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான பேச்சுவார்த்தையை ஓமான் யமனோட நடத்தி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஓமானுடைய அதிகாரிகளிடத்தில் தான் இந்த கப்பலுடைய க்ரூ மெம்பர்ஸ் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹூத்திகளை தளமாக கொண்ட செய்தி தளங்களும் அதே போன்ற அல் ஜசீரா உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அன்சாருல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடைய பட்டியலில் இணைத்திருக்கிறார் அமெரிக்காவுடைய புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே இருந்த பழைய ஜனாதிபதி ஜோ பைடனும் பயங்கரவாத பட்டியலில் தான் இவங்க சேர்த்திருந்தாரு. இவரும் எக்ஸ்ட்ரா ஒரு கையெழுத்தை போட்டு பயங்கரவாத பட்டியலில் சேர்த்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாக இருப்பது மட்டுமல்லாமல், அன்சாருல்லா என்கிற ஹூதிகளுடைய இயக்கம் கடந்த அக்டோபர் மாதம் முதலாக காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று வெள்ளை மாளிகையினுடைய அறிக்கையும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெனின்ல கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் நடத்தப்பட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். காசாவுல சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், ஜெருசலம் உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். ஜெனின் பகுதிகளில் அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் இன்றைக்கும் 4 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற சண்டையில்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த 2 சகோதரர்கள் இன்றைக்கு ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜெனின் பட்டாலியனை சேர்ந்த 2 பேர் தான் இவங்க. இந்த 2 பேரும் இன்றைக்கு ஷஹீதாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டிடத்துக்குள்ள நடந்த சண்டையில தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். கட்டிடம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் இந்த வீட்டை நோக்கி நடத்தப்பட்டதாகவும் இதற்குள் இருந்து சண்டை பிடித்த இந்த 2 சகோதரர்கள் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பட்டாலியனை சேர்ந்த ஹுதைபா அல் ஷலாபி, அதே போன்ற கபாதியா என்கிற படைப்பிரிவினுடைய தலைவர்களில் ஒருவராக செயல்பட்ட முகமது அபு அல் ஆஸ் ஆகிய இருவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்கள் இணை வைக்காதவர்களாக வாழ்ந்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்க போதுமானவன் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை இன்றைக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும். தொடர்ந்து நாங்கள் உங்களிடத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கும் விதமான உதவிகளை கேட்டு வருகிறோம். சதக்கத்துல் ஜாரியா நிலையான தர்மமாக போய் சேரக்கூடிய இந்த உதவிகளை உங்களிடத்தில் நம்ம தொடர்ந்து கேட்பதற்கான காரணம், நிறைய பாடசாலைகள் நம்மிடத்தில் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தனி மனிதர்களாகவும் நிறைய சகோதர சகோதரிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறோம். எனவே அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக உங்களிடம்தான் நாம் இந்த கோரிக்கைகள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. நாளை மறுமையிலே கபருடைய வாழ்க்கையிலே சதக்கத்துல் ஜாரியாவுக்கான நிலையான தர்மத்திற்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த பணியிலே இணைந்து கொள்ளுங்கள். ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க முடியும். எவ்வளவு உங்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு உதவுங்கள். வல்ல ரஹ்மான் உங்களுடைய பொருளாதாரத்திலும் பரக்கத்துகளை ஏற்படுத்தி நாளை மறுமையிலும் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். ஜெனின் நகர மையத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய புல்டோசரை அளித்திருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் ஜெனினுக்கு மேற்கே அமைந்திருக்கக்கூடிய அரஃபா அதே போன்று பஹ்மா ஆகிய நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு நேருக்கு நேர் சண்டையிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வெஸ்ட் பேங்க்ல இந்த சண்டைகள் நடைபெற்று வந்தாலும் அங்கே நாங்கள் தான் ஆட்சியாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யாசர் அரஃபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய ஜனாதிபதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய படைகள், போலீஸ் பிரிவுகள் அத்தனை பேரும் ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டு அமைதியாக நிற்கிறார்கள். யார் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, தாங்கள் தங்களுடைய வேலையை பார்ப்போம் என்கிற ரீதியில் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே பாலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய வேலையை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன மகிழ்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால், இஸ்ரேலுடைய சேனல் 14 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்திய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுடைய புலனாய்வு பிரிவினுடைய தலைவர்களில் ஒருவராக செயல்படக்கூடிய ஜெனரல் ஷ்லோமி பென் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஓரிரு நாட்களில் பதவி விலக இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. டெய்லி ஒரு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. நம்ம சொன்னோம்ல, கார்ட்ஸை தட்டி விட்டா எப்படி விழுமோ, அடுக்கி வச்ச சைக்கிளை தட்டி விட்டோம்னா எப்படி எல்லா சைக்கிளும் விழுமோ அது மாதிரி விழும். கடைசி கார்டாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கார்டு விழும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கும் அவங்க யுத்தத்தை எப்படியாவது வெஸ்ட் பேங்க்ல நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேலுடைய புலனாய்வு பிரிவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெனரல் ஷெலோமி பென் ஓரிரு நாட்களில் பதவி விலக இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கிவாதி படைப்பிரிவில் 86 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மிகச் சிறப்பு வாய்ந்த படைப்பிரிவாக சொல்லப்படக்கூடிய கிவாதி படைப்பிரிவிலேயே 86 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா மற்ற படைப்பிரிவுகளுடைய நிலைமை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் பாலஸ்தீன ரஃபா பார்டரை பொறுத்தவரையில் இந்த ரஃபா பார்டருடைய அதிகாரத்தை நாங்களும், அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ரஃபா பார்டரை எதிர்காலத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குழுவோடு இணைந்து இஸ்ரேலுடைய ராணுவம் தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அங்கே எடுபட போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மருந்து கட்டுவாங்கிறது தெரியும். போகிற போக்கு அவர்களுக்கு சாதகமான பல விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிரான பல விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில்
இன்றைக்கு இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரத்தில் நடைபெற்று வரக்கூடிய உலக பொருளாதார மாநாட்டில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பொருளாதார அமைச்சர் நிர் பெர்கத் என்கிறவர் இன்றைக்கு ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவாக இருக்கணுமா அல்லது துபாய் மாதிரி மாறணுமாங்கிறத காசாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணம் என்னென்று சொன்னால், ரெண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்து விட்டோம் என்றால் துபாய் இஸ்ரேலை அங்கீகரித்திருக்கிறது, இஸ்ரேல் துபாயை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே தான் துபாயினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. எனவே காசாவிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தொல்லையாக இருக்க மாட்டோம் என்கிற ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறார். இந்த வார்த்தையை பொறுத்தவரை ஒரு ஆச்சரியமான பேச்சாகவும் இருக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பொறுத்தவரை அவங்க தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் தனி நாடு என்று ஆரம்பித்து பல ஆண்டுகளாக ஆயிடுச்சு. இப்ப அதை தனி நாடு இல்லை என்று சொல்லி கோரிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்படாது என்கிற நிலையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக நீங்க அங்கீகரிச்சிருங்க என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கும்போது, திடீரென்று இஸ்ரேலுடைய இந்த அறிவிப்பும் ஒரு சாதகமான சைக்கிணையாக இருக்கிறது. ஏன்னா இந்த சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தையோடு வர இருக்கிறது. பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தை வந்துவிட்டாலே பாலஸ்தீனம் தனி சுதந்திர தேசம் என்பதை நோக்கி நகரப்போகிறது என்ற அர்த்தம். எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்குள்ளாக இதுவெல்லாம் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐநாவினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இவற்றுக்கெல்லாம் வழியை திறந்து தர வேண்டும். வல்ல ரஹ்மான் தான் இதற்கெல்லாம் அருள் புரிய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திற்காக ஒவ்வொரு நேரமும் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.